ஸ்ரீ குருஜி அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வரவேற்கிறேன். ஜோதிடங்கள் என்பது நிறைய ரகசியங்களை உள்ளடக்கியது. அப்போ அதற்குள் ஆழமாக சென்று பார்க்கின்ற போதுதான் நிறைய விஷயங்கள் புலப்படும். நமக்கு எந்த கிரகங்கள் எந்த வழியாக பலன் கொடுக்கும், நம்முடைய வாழ்க்கைக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், எதன் அடிப்படையில் நகர வேண்டும் என்பதையெல்லாம் ஜாதகத்தை கூர்ந்து கவனிக்கின்ற போது, கிரகங்களின் சஞ்சார நிலைகளை ஆய்வு செய்கின்ற போதுதான் நமக்கு தெரிய வரும். இப்போ ஒரு மேம்போக்கான விஷயம் தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, நான் பார்த்து கொண்டிருக்கின்ற ஜாதகங்கள், ஒரு ஜாதகம் என்னிடம் வந்தவுடன் நான் சொல்லி கேட்கின்ற கேள்வி என்னவா இருக்குன்னா, திருமணத்துல பிரச்சனை ஏற்பட்டிருக்கா, திருமணத்துல பிரச்சனை ஏற்பட்டிருக்கா, கணவன் மனைவி ஒன்றாக இருக்கிறார்களா இல்லையா, எப்படிங்க அவங்க அதற்காகத்தான் ஐயா உங்களிடம் வந்திருக்கிறோம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு ஜாதகத்தை பார்க்கின்ற போதே ஒரு பிரச்சனையை மையப்படுத்துகிறது அவருடைய ஜாதகம். இதையெல்லாம் தெரியாமல் தான் ஒரு திருமண வாழ்க்கையில் ஒரு ஆணையும் பெண்ணையும் ஒன்றிணைப்பதற்கு 10 பொருத்தங்களை மட்டுமே பார்த்து ஒரு வாழ்க்கையை தேர்வு செய்து இணைத்து வைத்து விடுகின்றனர் இன்றைய கால மக்கள். ஒரு மிகப்பெரிய சங்கடங்க. ஒரு மனிதனுக்கு பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துல ஒரு பையனுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் நடக்கவில்லை என்பது ஒரு கஷ்டமா தான் இருக்கும். அது ஒரு அளவிற்கு தான் கஷ்டம். ஆனா திருமணம் செய்து வைத்த பிறகு அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சங்கடங்கள் இருக்கு பாருங்க, அல்லது பிரிவு ஏற்படுது பாருங்க. அந்த பிரிவினை நினைத்து பையனை பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, பெண்ணை பெற்றவர்களும் சரி, அவள் படுகின்ற அவதி வேதனை எல்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இந்த அளவிற்கு அவதிப்படுவதற்கு இந்த திருமண வாழ்க்கையை எப்படி இவர்கள் தேர்வு செய்தார்கள்? நான் நிறைய ஜாதகம் பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய எனக்கு புலப்படுது. ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்தவுடன் இந்த ஜாதகருக்கு இந்த நிலைதான் இருக்கும் என்பதை அழுத்தமா சொல்ல முடியும். இப்ப எதற்கு இதை சொல்றேன்? இப்ப நம்ம ஆளுங்களுக்கு பூரா ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10 பவுனு, அதிகபட்சம் ஒரு 100 பவுன் 500 பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. எடுத்து பெண்ணை தாரை வார்த்துடுவாங்க. சீரு செட்டு லட்சமா செலவு செய்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பார்கள். அது அறிமுகம் இல்லாத நபருக்கும் திருமணம் செய்து கொடுக்கலாம், ஜாதக ரீதியாக நம்பியும் திருமணம் செய்து கொடுக்கலாம். ஒரு இருவரை ஒன்று சேர்த்து வைக்கின்ற போது அவருடைய குணாதிசயங்கள், இவருடைய குணாதிசயம், அவருடைய பரம்பரை, இவருடைய பரம்பரை, இதையெல்லாம் ஒட்டுப்போகாத சூழ்நிலை உருவாகலாம். அந்த ஜாதகனுக்கோ வேறு வேறு விஷயங்கள், வாழ்க்கையில் ரகசிய விஷயங்கள் இருந்திருக்கலாம். புரியுங்களா? அப்போ இந்த 10 பொருத்தம் என்ன தெரியுங்களா? 10 பொருத்தம் என்பது மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கணும். இவர் பரணி நட்சத்திரம், சின்ன உதாரணம் சொல்றேன். இவர் பரணி நட்சத்திரம், இவங்க ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதிக்கும் பரணிக்கும் பொருத்தம் இருக்கா? இந்த 10 பொருத்தத்துல எந்தெந்த பொருத்தம் இருக்கு? இதுதான் பேஸ். இந்த 10 பொருத்தம் என்பது இப்ப எல்லாம் ரொம்ப விவரமான ஆளா இருந்தா சரிங்க, ரொம்ப விவரமா இருக்காங்க, ரொம்ப படிச்சிருக்கிறாங்க. என்னதான் தெளிவா சொன்னாலும் ஏங்க எத்தனை பொருத்தங்கள் இருக்கு? நான் உடைச்சி சொல்லிட்டு இருக்கேன். இந்த 10 பொருத்தம் என்பது 1-2 பொருத்தங்கள், முக்கியமான பொருத்தம். ரஜ்ஜி பார்த்துடுங்க, இந்த வசியம் பார்த்துடுங்க. ஒரு 2-3 பொருத்தங்கள் இருந்தாலே போதுமானது. நட்சத்திரத்தை வைத்து நட்சத்திரம், அதற்கு மேலதாங்க வாழ்க்கையே இருக்கு. என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவு இருக்கு. பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது எதிர்மறையானதாக இருக்கும். ஜாதகத்தை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். எப்படிங்க? ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்தாவே இந்த ஜாதகனுக்கோ இந்த ஜாதகிக்கோ திருமண வாழ்க்கை என்பது போராட்டமானதாக இருக்கும். திருமண வாழ்க்கை பிரிவு ஏற்படும், இல்ல கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லாமல் போகும். இப்போ ஒரு ஜாதகம் பாக்குறேங்க, ஒரு பெண்ணுடைய ஜாதகம். அப்போ 8ஆம் இடத்துல அந்த ஜாதகிக்கு திதி சூனிய இடமாக மாறுகிறது. அப்ப சுக்கிரனும் போய் அங்க உட்கார்றாரு. அப்ப நான் அந்த ஜாதகம் கொண்டு வந்தவரிடம் கேட்டேன், திருமண வாழ்க்கை முறிவு ஏற்பட்டிருக்கணுமே, இல்லை பிரிஞ்சிருக்கணுமே. ஆமாங்க, பிரிஞ்சிட்டாங்க. இப்ப அடுத்த திருமணத்துக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க.
இப்போ இரண்டாவது திருமணம் என்பது ரொம்ப எளிதான விஷயம் மாறி போயிடுச்சு. ஆனா இந்த சிக்கல்கள் எல்லாம் எதற்காக வரணும்? எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா பார்த்தவுடன் உடனே பிடிச்சு போகும் சில பேருக்கு. அந்த நேரம் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு அந்த கிரகங்களுடைய சூழ்நிலை, சஞ்சார நிலை ஒரு பெண்ணின் மீது ஈர்ப்பு ஏற்படுகின்ற அளவிற்கு ஒரு ஆணுக்கு இருக்கலாம். அந்த பெண்ணுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஆணின் மீது ஈர்ப்பு ஏற்படுகிற சஞ்சார நிலை இருக்கலாம். அந்த காரணத்தினால் பார்த்த உடனே பத்திக்குச்சு. உடனே அந்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணணும், அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணணும். அப்படி சொல்பவர்களுக்கு கூட நான் ஒரே ஒரு வேண்டுகோள் இருப்பேன். ஐயா, முதல்ல 2 பேர் ஜாதகத்தையும் பாருங்க. அப்ப இவருடைய லக்னம் என்ன, இந்த அம்மாவுடைய லக்னம் என்ன பாருங்க. இந்த ராசி என்ன, இந்த ராசி என்னன்னு பாருங்க. இந்த லக்னாதிபதி எங்க இருக்கிற, அந்த லக்னம் எங்க இருக்க பாருங்க. இந்த ராசிநாதன் சஞ்சாரத்தையும் பாருங்க. இரண்டாவது 7ஆம் அதிபதியுடைய நிலையினை பாருங்க. 7ஆம் அதிபதி பலமாக இருக்கிறாரா, பலவீனமாக இருக்கிறாரு பாருங்க. எனக்கு நம்ம ஜோதிட நண்பர்களும் கொஞ்சம் அதிகம் பேசிட்டு இருப்பேன். அப்போ கேஷுவலா பேசுவாங்க. அதுக்கு என்னங்க நீங்க வேற, அது 7ஆம் அதிபதி 6ல போய் உட்காந்துருச்சீங்க. எப்படிங்க 7 6ல இருக்காருங்க, 7 விட 11 பலமா இருக்குதுங்க. எப்படி எங்களுடைய ரகசிய வார்த்தை. அப்ப அதை வச்சு பேசி முடிவு பண்ணிக்கும். ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே யார் பலமாக இருக்கிறார், யார் பலவீனமாக இருக்கிறார். ஒரு ஜாதகனுக்கு 7ஆம் இடம் என்பது பலமாக இருக்க வேண்டும், களத்திர ஸ்தானம். களத்திரக்காரகன் என்பது சுக்கிரன் பலமாக இருக்க வேண்டும். இந்த 2 கிரகங்களும் களத்திர ஸ்தானாதிபதியும் பலமாக இல்லை, களத்திர காரகனும் பலமாக இல்லை. 11ஆம் இடத்து அதிபதி பலமாக இருக்கிறார் என்றால் ஜாதகனுக்கு அவனுக்கு மனைவிக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை துணை அமைவதற்கு, இல்ல ரகசிய உறவு நீடிப்பதற்கு, ரகசிய உறவினை வைத்துக் கொள்வதற்கு அவனுக்கு வாய்ப்பு அமைஞ்சிடும். இல்ல இந்த களத்திரக்காரர்கள் 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டா, 8ல போய் மறைஞ்சிட்டா வச்சுங்களேன், அந்த ஜாதகங்களுக்கு கூட திருமண வாழ்க்கையில ஒரு மறைமுக விஷயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு வந்துடும். அப்ப எதற்காக ஜாதகத்தை பார்த்து சேருங்க, ஜாதகத்தை பார்த்து சேருங்கன்னா, ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையும் அப்படித்தாங்க. ஆணுக்கு 7ஆம் இடத்தை பார்க்க வேண்டும் என்றால் பெண்ணுக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்க வேண்டும், 8ஆம் இடத்தையும் பார்க்க வேண்டும். 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தையும் பார்க்க வேண்டும், 4ஆம் இடமான சுகஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் மட்டுமல்ல கற்புஸ்தானத்தில் அது 5ஆம் இடத்தை பார்க்க வேண்டும். 7ஆம் இடம், 11ஆம் இடம், 12ஆம் இடம் அயன சயனஸ்தானம். அந்த அயன சயனஸ்தானம் என்ன சொல்கிறது, நிம்மதியை கொடுக்கிறதா இல்லையா? அப்போ 2 ஜாதகத்தையும் துல்லியமாக ஆய்வு செய்கின்ற போதுதான் இந்த இருவருக்கும் ஒத்து வருமா ஒத்து வராதா திருமண வாழ்க்கை. இதையெல்லாம் இப்ப யாருமே பாக்குறது இல்லை. நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். என்னன்னா, ஒரு முகூர்த்த நாள் குறிக்கிறதுக்காக போறாங்க. முகூர்த்த நாள் குறிக்க போகின்ற போது சந்திராஷ்டமம் தெரியும், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப நம்ம பஞ்சாங்கத்தை பாத்தீங்கன்னா, இன்றைக்கு முகூர்த்த நாள், இது முகூர்த்த நேரம், முகூர்த்த நாள். ஒரு 57 முகூர்த்த நாட்களை ஒரு பஞ்சாங்கத்துல ஒரு ஆண்டில் குறைந்தபட்சம் பார்க்க முடியும். நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா, விவரமே ஜோதிடத்தில் சரியான அனுபவமே இல்லாதவர்கள் ஜோதிடம் என்று சொல்லிக் கொண்டு என்ன பண்ணாங்கன்னா, இந்த நாள் நல்லா இருக்கு, இப்ப முகூர்த்தம் வச்சுக்கோங்க, இந்த முகூர்த்த நாள் தான் இது, இதுல முகூர்த்தம் வச்சுக்கலாம். அப்படி பார்க்கின்ற போது இந்த ஜாதகருக்கோ இந்த ஜாதகிக்கோ அந்த முகூர்த்த நாள் என்பது 8ஆம் இடமாகவோ 12ஆம் இடமாகவோ அமைந்து விட்டால் திருமண வாழ்க்கை என்ன ஆகும் என்பதை நீங்களும் முடிவு பண்ணுங்க. இப்ப புரிதல் இல்லாத மக்கள்கிட்ட போய் ஜாதகம் பார்த்துதான் வாழ்க்கையை வீணாக்கிறாங்க. எப்படிங்க ஜாதகம்னா அந்த 9 கிரகங்களையும் 12 கட்டங்களையும் பாவகங்களையும் பார்த்துத்தான் முடிவு பண்ண வேண்டும் ஒழிய, 2 ஜாதகங்களையும் இணைத்துத்தான் முடிவு பண்ண வேண்டுமே ஒழிய, ஒரு நட்சத்திரத்தை மட்டுமே வைத்து வாழ்க்கையை இணைத்து வைத்தால் அது பிரிவினைக்குத்தான் கொண்டு வழிவகுக்கும். முதல்ல ஒரு ஜாதகன் இவன் கற்புடையவனாக இருப்பானா, ஒரு ஜாதகி இவள் கற்புடையவனாக இருப்பாளா என எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா கிரக சஞ்சாரத்தை வைத்தே நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் ஜாதகத்தை பார்த்து. அப்போ அந்த ஜாதகி திருமணம் செய்து கொண்டாலும் திருமணத்துக்கு பின் அவருடைய வாழ்க்கை தெரிந்தே தவறு செய்வாளா, மறைத்து தவறு செய்வாளா, அல்லது தவறே செய்யாமல் கணவனுக்கு சரியான ஜோடியாக வாழ்ந்து கொண்டிருப்பாளா என்பதை அந்த ஜாதகத்தை பார்க்கும் போதே தெரிந்து கொள்ள முடியும். அதே போல ஒரு பையனுடைய ஜாதகத்தை எடுக்கின்ற போதே இந்த பையன் திருமணத்திற்கு பிறகு இப்படி நிலைக்கு போவான், மனைவிக்கு துரோகம் செய்வான்,
அதை தொடர்ந்து எல்லோருக்கும் துரோகம் செய்து கொண்டிருப்பான், ஒவ்வொரு பெண்ணாக பார்த்து கொண்டிருப்பான். அதையும் அவனுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். அப்போ இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் களத்திரக்காரர்களுடைய நிலை என்ன, களத்திர ஸ்தானாதிபதியின் நிலை என்ன, புரியுங்களா? இவர்கள் 6ஆம் இடத்திலோ 8ஆம் இடத்திலோ 12ஆம் இடத்திலோ இருக்கிறார்களா, மறைஞ்சிருக்காங்களா? இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து 11ஆம் இடம் வலுவாக இருக்கிறதா, 7ஆம் இடம் 8ஆம் இடம் எப்படி இருக்கிறது, இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் இருவரை ஒன்றாக இணைத்து வைத்து ஒரு தவறான ஜோதிடர் சொன்ன தவறான கணிப்பின் காரணமாக இணைத்து வைத்து அதன் பிறகு என்ன நடக்குதுன்னா அவர்களுக்கு பிரிவு ஏற்படுகிறது. இப்ப நிறைய பாருங்க, இப்ப நானே என்னுடைய அனுபவத்துல நிறைய ஜாதகங்களை பார்த்துட்டு இருக்கேன். நான் ஒரு கேள்வி, மதுரையிலிருந்து ஒரு ஜாதகம் வந்துச்சு எனக்கு போன வாரம் ஆன்லைன்ல. பார்த்த உடனே ஜாதகம் வந்துடுச்சு. அவர்கிட்ட கேட்ட கேள்வி, என்னம்மா டைவர்ஸ் ஆயிடுச்சா இல்ல டைவர்ஸ் தான் கேட்கறீங்களான்னு கேட்டேன். என்னங்க ஐயா இவ்வளவு துல்லியமா சொல்றீங்க? அதுக்காக தான் ஜாதகம் அனுப்பி வச்சேன். அது வேற ஒண்ணு காரணம் இல்லைம்மா, பாப்பா ஜாதகத்துல சந்திரனும் சனியும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. இது புணர்ப்பு தோஷம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா மாங்கலி ஸ்தானம் கெட்டு இருக்கு, களத்திராதி வந்து இங்க இருக்காரு. அப்ப திருமண வாழ்க்கையில் சிக்கல் ஏற்பட்டிருக்கும். நீங்க என்ன பண்ணணும்னா திருமணம் செய்வதற்கு முன்னதாக அப்ப எந்த இடங்கள் திதி சூரிய ராசிகளாக 8ஆம் இடம் மாறி இருக்கிறதா, 12ஆம் இடம் மாறி இருக்கிறதா, இல்ல 7ஆம் இடம் இருக்கிறதா என்று தெரிந்து கொண்டு அந்த ஸ்தலங்களுக்கு போய் நீங்க பரிகாரம் செய்து வந்திருக்கணும். இல்ல களத்திரக்காரங்க எங்க இருக்கிறான், களத்திர ஸ்தானாதிபதி எங்க இருக்கான், இல்ல வேறு தோஷங்கள் ஏதாவது ஜாதகத்துல இருக்கா, பித்ரு தோஷம் இருக்கிறதா, பிரம்மத்தி தோஷம் இருக்கிறதா, அல்லது மாந்தி எந்த இடத்தில் இருக்கிறார், 7ல் இருக்கிறாரா, 8ல் இருக்கிறாரா, ஜென்மத்தில் இருக்கிறாரா, அதன் காரணமாக இந்த ஜாதகனுக்கோ இந்த ஜாதகிக்கோ எந்த விதமான பலன்கள் எதிர்காலத்தில் ஏற்படும், வாழ்க்கை எந்த அளவிற்கு போகும், அது வாழ்க்கையில் முறிவு ஏற்படும். இப்ப இதையெல்லாம் தெரிந்து கொண்டு ஒரு பலனை தெரிந்து கொண்டு அதன் பிறகு திருமணம் செய்து வைப்பது என்பது இருவரையும் நன்றாக வாழ வைப்பதற்கு வழியாக இருக்கும். இப்ப ஒரே ஒரு விஷயம்தான், பையனுக்கு வயசாகி போயிடுச்சு, பொண்ணுக்கு வயசாகி போயிடுச்சு, இப்பவே கல்யாணம் பண்ணிடணும், கல்யாணம் பண்ண ஒரு கடமை முடிஞ்சிடும். இதை ஒரே ஒரு கண்ணோட்டத்தோட என்ன பண்ணீங்கன்னா கிடைக்கிற ஜாதகத்தை பார்த்து 10 பொருத்தமா 8 பொருத்தம் இருக்கு, 10 பொருத்தம் இருக்கு. முதல்ல அது ஜாதகத்துக்கு திருமணத்திற்கு தேவையே இல்லை அந்த பொருத்தங்கள். புரியுங்களா? இருவருடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து பாருங்கள், மிக மிக அவசியம். தெளிவாக